அரசி அபிநய சுந்தரி நாட்டி உங்களை வாக்குற முன்னாடி வாக்குறேன். டான்ஸ்கார பேரை சொல்லும் போது சிரிப்பை பாரு பின்னாடி. நடன மகிழ் திண்டுக்கல்லை சேர்ந்த அன்பு சகோதரி யார் மணி மேலே டான்ஸ் காமி பம்பை உடுக்கை கட்டி பரிவட்டம் உங்களை எல்லாம் ஒழிவிக்க காத்துக் கொண்டிருக்கின்றேன். மதுரை மாநகரை சேர்ந்த உங்கள் வீட்டு பிள்ளை உங்களில் ஒருவன் எம் சூர்யா பபுல் காமி கீழோட்டில் சுகசந்து பொந்து வசமட்டை எல்லாத்தையும் அடைக்கிறது நினைஞ்சேன். இங்கே சிறந்த முறையில் வீடியோ எடுத்துக் கொண்டிருக்கும் பேர் SK அன்பு யூடியூப் சேனல் அன்பு நண்பர்களுக்கு மனமார்ந்த நன்றி அந்த வணக்கம். அடமழை பெஞ்சாலும் எங்கள் கடமையை நாங்கள் சரியாக செய்வோம் என்று இங்கே வீடியோ எடுத்துக் கொண்டிருக்கும் அன்பு நண்பர்களுக்கு நன்றி. லைவா நன்றி லைவா. ஆமா, வீடியோ எடுக்கிறதெல்லாம் பிரச்சனை இல்லை. தயவு செய்து யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு ஒரு தாழ்மையான வேண்டுகோள், கீழே கருத்துகள் பதிவு பண்றாங்களே, தயவு செய்து அதை கவனிங்க. சில நாடக கலைஞர்கள் யூடியூப் நாளே இப்போ எடுக்கவே சொல்ல மாட்டேன், எடுக்கக்கூடாதுன்னு இருப்பேன். சரி வந்துட்டீங்க எடுக்கிறீங்க, எடுக்க சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கீழே கருத்துக்களை பாருங்க. சில நல்ல நண்பர்கள் நல்ல விஷயங்களை பதிவு பண்ணுவாங்க, சில பேர் பேடா தப்பான கருத்துக்களை பதிவு பண்ணுவாங்க. அதெல்லாம் நீங்க தான் பார்த்துக்கணும். அதை கீழே கொஞ்சம் செக் பண்ணி அதை போடுங்க. என்னங்க ஐயா? ஆமா, நாடகத்தை வாழ வைக்கிறது நீங்க தான் பார்த்துக்கோங்க. இப்போ யூடியூப் சேனல் வாழ வச்சுக்கிட்டு தான். சாப்பாடு இதை சொல்லிடுறேன். நல்ல சாப்பாடு, வந்த கலைஞர்களுக்கு அறுசுவையான உணவு. வந்தோன்னு கேட்டாங்க, உள்ள வேஷம் போட்டுக்கிறேன் அண்ணன், நீங்க எல்லாம் சாப்பிட வரல ஏன்னு. அண்ணன் ஆடி முடிச்சதுக்கு அப்புறம் நான் சாப்பிட்டுக்கிறேன்னு. ஆடும் போது சாப்பிட்டுட்டு ஆடணும்னா சரியா வராது, வாய் வழியா லபக்கு வந்துடும். அதனால நான் ஆடி முடிச்சுட்டு வந்து சாப்பிட்டேன். அண்ணன் உங்களுக்காக நாங்க எடுத்து வச்சிருக்கோம்னு, கண்டிப்பா வீட்டுல வந்து நீங்க சாப்பிட்டு தான் போகணும்னு வந்த உடனே சொன்னாங்க. அந்த அன்பு பெரிய ஒரு விஷயம் இல்லையா? அந்த அளவுக்கு வந்த கலைஞர்களுக்கு அறுசுவையான உணவு வேணுங்கிறத நல்லா சாப்பிடுங்க. என்ன வயிற்றுல இடம் தான் பத்தல, அந்த அளவுக்கு நல்ல சாப்பாடு. வீட்டுல கூட சாப்பாடு செய்வாங்க, ஏதாவது குறை இருந்தா சொல்ல முடியாது. சொன்னோம்னா நமக்கு மறுநாள் வந்து சோத்துல உப்பு போட மாட்டாங்க, குழம்புல உப்பு போட மாட்டாங்க, உப்பு ஊத்த மாட்டாங்க, மொட்டை கஷ்டமா தான் வைக்கிறது. ஆனா இன்னைக்கு நல்ல அற்புதமான முறையில வாய்க்கு ருசியான சாப்பாடு செஞ்சு கொடுத்தாங்க. அன்பு கிராமத்தார்களுக்கும் விழா குழுவினர்களுக்கும் ஒரு மார்ந்த நன்றி. நன்றிங்க, வணக்கம். சாப்பாடு எல்லாம் நல்லா இருந்துச்சு. என்ன அந்த சாப்பாட்டுல ஒரு சின்ன குறை, என்னென்ன குறை அதை மட்டும் சொல்லுங்க. எதா இருந்தாலும் சொல்லிடணும், மனசுல வச்சுக்க கூடாது. அப்படி சொல்றீங்க, சொல்லிட்டோன்னு வைங்களேன், சரி அடுத்த வருஷம் அதை சரி பண்ணிக்குவாங்க. சாப்பாடு நல்லா இருந்துச்சு சொன்னீங்க, எல்லாரும் சொன்னீங்க, அதை கவனிச்சேன். நானும் ஊடால வந்து பார்த்தேன். சின்ன குறை வேற சும்மா சொல்லுங்க, எதா இருந்தாலும் சொல்லுங்க. ரசம் தான் தண்ணியா போச்சு. என்னன்னே என்கிட்ட ரசம் தனியா தானே இருக்க, ரசம்னு வச்சா தானே வீட்டுல. ஆமா, அன்பு உள்ளங்களுக்கு நன்றி. நன்றி, வணக்கம். வணக்கம். நமது என்னாச்சு, ரொம்ப பெருசா போயுதா? அத தகர சீட்டுக்குள்ள வாங்க, நீங்க வாங்க, உள்ள வாங்க, உள்ள வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருக்க பெருசா போயுது. இதுக்கு ஒரு வைத்தியம் இருக்கு, செய்யலாம். பெட்டிக்கார் வந்து மொட்டை குண்டியோட ஊரை சுத்தி வந்தாருன்னா என்னன்னு கடைசியில் என்ன தம்பி, நான் செவச்சேவன் இருப்பேன், நாய் லவக்குன்னு புடிச்சு போடுவேன். நீ கொஞ்சம் கருத்தால் இருக்குக்குள்ள தெரியாது, அதுக்காக வேணும்னா. கலிஞ்சி கிராமம், வேமன்னூர் கிராமம், ஆரியக்கோன்பட்டி அருள்மிகு ஸ்ரீ சக்தி விநாயகர், ஸ்ரீ பூமாரி அம்மன், ஸ்ரீ சஞ்சீவி ஆஞ்சநேயர் மற்றும் அறிவான மூர்த்திகளுக்கு கோவில் 40வது மண்டல அபிஷேக விழாவை முன்னிட்டு தெய்வ திரு பி புளையக்கோனார் நலமுடன் பி மீனாட்சி அம்மாள் குடும்பத்தார்கள் நடத்தப்படும் நாடகம் நடைபெறும், காண வருக. மேற்படி வருகிற ஆடி மாதம் 6ஆம் தேதி 22/7/2024 திங்கட்கிழமை இரவு சரியாக 10 மணி அளவில் ஸ்ரீ பாண்டிச்சாமி என்னும் பக்தி பரவசம் ஊட்டக்கூடிய நாடகம் சிறப்பாக நடைபெற உள்ளது. ஒளி அமைப்பு எங்களது பழனியப்பா சவுண்ட் சர்வீஸ் உரிமையாளர் பி மணி அவர்கள், நாடகத்தின் அமைப்பாளர் PR முருகேசன். அன்பு உள்ளங்கள், இந்த நாடகத்தின் அமைப்பு என்பதை மிக்க மகிழ்ச்சியுடன் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். வடகாட்டுப்பட்டியைச் சேர்ந்த சத்திரம் குடும்பாகுளத்தில் அருள்பாதித்துக் கொண்டிருக்கும் ஸ்ரீ சக்தி விநாயகர் ஸ்ரீ குட்டை ஆயி கோயில் 16வது ஆண்டு ஆடி திருவிழாவை முன்னிட்டு நாடகம் நடைபெறும், காண வருகிற ஆடி மாதம் 11ஆம் தேதி
இது 6ஆம் தேதி. 11ஆம் தேதி 27/7/2024 சனிக்கிழமை இரவு சரியாக 10 மணி அளவில் ஸ்ரீ வள்ளி திருமணம் எனும் நாடகம் சிறப்பாக நடைபெற உள்ளது. வருகிற ஆடி மாதம் 11ஆம் தேதி 27/7/2024 சனிக்கிழமை அன்று இரவு சரியாக 10 மணி அளவில் ஸ்ரீ வள்ளி திருமணம் எனும் நாடகம் சிறப்பாக நடைபெற உள்ளது. ஒளி அமைப்பு எங்களது பழனியப்பா சவுண்ட் சர்வீஸ் உரிமையாளர் பி மணி அவர்கள். நாடகத்தின் அமைப்பு பி பழனியப்பா ஆடியோஸ் குறும்பால் சித்திரம் அன்புள்ளங்கள். நாடகத்தின் அமைப்பு ஓகே. வக்கீல் நோட்டீஸ் மாதிரி வரிசையா வரும். 10 இருக்கா? அடுத்து வால் போஸ்டர் இருக்கான். புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமணி தாலுகா நமது கொடுமாலூர் கிராமம் அருள்மிகு ஸ்ரீ ஓலைப்பிடாரியம்மன் அருள்மிகு ஸ்ரீ நந்தீஸ்வரர் கோவில் ஆடி திருவிழாவை முன்னிட்டு நாடகம் நடைபெறும் காண வருகிற ஆடி மாதம் 16ஆம் தேதி 1/8/2024 வியாழக்கிழமை அன்று இரவு சரியாக 10 மணி அளவில் ஸ்ரீ பாண்டிச்சாமி எனும் நாடகம் சிறப்பாக நடைபெற உள்ளது. நாடகத்தின் அமைப்பு பாசமிகு அன்பன்னார் கலை வேங்கை KP கார்த்திகேயன் ராஜ நடிகர் ஸ்ரீ பிரபாகரன் அவர்கள். நாடகத்தின் அமைப்பு ஒளி அமைப்பு ஜெய் ராஜன் பவர் ஆடியோஸ் குடும்பால் சத்திரம் பாண்டி உரிமையாளர். ஓகே. அடுத்து மறுபடியும் இந்த நோட்டீஸ் வந்துருச்சு. அன்புழங்களுக்கு மனமார்ந்த நன்றி. நன்றிங்க, வணக்கம். அடுத்த நோட்டீஸ் கொடுக்குறாண்டா தம்பி பெட்டி வாசிக்கிற தம்பிகிட்ட கொடுங்க, அழகா படிச்சுவாரு. அடுத்து வரது டான்ஸ்கார் பாப்பா. ஆமா, மழை நேரத்துக்கு எப்படா பொம்பளை பிள்ளைய வெளியில அனுப்புவியா? பப்பன்காரப்ப எப்படா உள்ள போவியா? நல்ல பிள்ளையா கூட்டிட்டு வந்திருக்காங்களா இல்ல கலெக்டர் முடிய கூட்டிட்டு வந்திருக்காங்களா அப்படிங்கிற நினைப்பீங்க. அப்படிலாம் யாரும் நினைக்காதீங்க. 16 நிறையாத பருவ மங்கை. இப்ப அப்துல் கலாம் ஐயா அழகான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. என்ன விஷயம்? இளைஞர்களை கனவு காண சொல்லியிருக்காரு. என்ன கனவா? கனவு காண சொல்லியிருக்காரு. என்ன கனவு? தூங்கும் பொழுது வரக்கூடிய கனவை காணக்கூடாது. சரி. உங்களை தூங்க விடாமல் இருக்கக்கூடிய கனவுகளை காணுங்கள். நம்மளை தூங்கவே விடக்கூடாது. இந்த மாதிரி கனவுகளை காணுங்கன்னு சொல்லியிருக்காரு. இந்த பிள்ளைய பார்த்துட்டு போயிட்டீங்கன்னா சத்தியமா நீங்க தூங்கவே மாட்டீங்க. ஏன்? கண்ணை முன்னாலும் இந்த பிள்ளை நினைப்புதா வரும், கண்ணை திறந்தாலும் இந்த பிள்ளை நினைப்புதா வரும். அந்த அளவுக்கு அல்வா மாதிரி சும்மா என்ன அதுன்னு ஆளு பிள்ளை சுகர் அப்படி இருக்கு. ஆமா, என்ன சொல்றீங்க? நெய் வழியுண்டா தம்பி. உண்மையிலே வா குடிச்சுக்கிட்டு குடிங்கிறேன். இன்னும் சிச்சிங்களா? அந்த அளவுக்கு நீ நல்லவனாடா, நம்ப முடியலடா தம்பி. ஆமா, அந்த அளவுக்கு ரொம்ப அழகு பத்த புள்ள இன்னைக்கு உள்ள வந்திருக்கு. பாப்பா வரதுக்கு முன்னால ஒரு விஷயத்த சொல்லிட்டு போவான். யாருக்கு பயப்படுறோமோ இல்லையோ, என்னை பத்தி ஐயாக்க இங்க இருக்கிற சாமிக்கு பயப்படுங்க. ஆமா, நான் சொல்லுவேன். ஆமா, நம்மளுக்கு மேல ஒரு சக்தி இயங்குது அப்படின்னா தெய்வ சக்திக்கு மிஞ்சி உலகத்துல எதுவுமே கிடையாது. எதுவும் கிடையாது. இப்ப சாமி இருக்கிறதுனால தானையா அந்தந்த வேலையை அதை அழகா செய்யுறாங்க. ஆமா, சித்திரை மாசம் வைகாசி மாசம் என்ன அடிக்குது? வெயில் அடிக்குது. கார்த்திகை மார்கழி பனி அடிக்குது. இதெல்லாம் இறைவன் செயல் தானே. ஆமா, அவருக்கு மிஞ்சி உலகத்துல என்ன இருக்கு? அப்படின்னா தெய்வத்துக்கு பயப்படணும். ஆமா, அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப யாரு சாமிக்கு பயப்படுற? சாமி தான் நம்மளை பார்த்து பயப்படுது. முதல்ல சாமிக்கு பயந்தோம். கோயிலுக்குள்ள போய் சாமியை கையெடுத்து கும்பிடுவோம். ஆண்டவா எல்லாத்தையும் காப்பாத்துற, கைகால் சுகத்தை குடுறா சொல்லி சாமியை கையெடுத்து கும்பிட்டோம். ஆமா, இப்ப அப்படியெல்லாம் கிடையாது. சாமியை பார்த்து சொல்லிட்டு தான் அடிக்கிறது. சாமி வரட்ட நாளைக்கு வந்து பார்த்துட்டு போறேன், டைம் இல்ல, போயிட்டு வரவா அப்படின்னு சொல்லி சாமியை பார்த்து சொல்லிட்டு அடிச்சாலும் பரவாயில்ல, சாமியை பார்த்து பெயின் கிஸ் கொடுக்குறாங்க. எப்படி? டூ வீலர்ல போவாங்க, சாமி கும்பிடுறதுக்கு நேரம் இருக்காது. சாமி டைம் இல்ல, போயிட்டு நாளைக்கு வந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சாமிக்கு பெயின் கிஸ் கொடுத்துட்டு போவாங்க. வர சாமியை எந்த கண்ணோட்டத்துல பாக்குறாங்கன்னே தெரியல. அந்த அளவுக்கு சாமிக்கு மரியாதை இல்லாம போச்சு, சாமிக்கு பயம் இல்லாம போச்சு. ஆனா ஒரே ஒரு விஷயத்துக்கு எல்லாருமே பயப்படுவோம். என்ன விஷயம்? மரணத்துக்கு பயப்படுவோம். ஆமா, மனுஷன் பிறந்துட்டான், என்ன கிழமையில பிறந்தா, என்ன தேதியில பிறந்தா, என்ன நாள்ல பிறந்தோம் அப்படிங்கறத அப்பயும் அதான் சொல்லி போடுவாங்க. தம்பி ஜெய் ரமேஷ் இந்த கிழமையில பிறந்தப்பு, இந்த நாள்ல பிறந்த, இந்த ராசி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனா என்னைக்காவது நம்ம சாக போற விஷயத்த யாராவது சொல்லுவாங்க? அதுவும் சொல்ல முடியாது, கணிக்கவும் முடியாது. மரணங்கிறது எல்லாத்துக்குமே உறுதிதான். ஆனா அந்த மரணத்தை வென்றவர்கள் உலகத்துல யாராவது இருக்காங்களா? ஒண்ணுமே கிடையாது. உங்க எல்லாத்துக்குமே தெரியும், இந்த நாட உலகத்துல நிறைய சாம்பவான்கள் இருந்திருக்காங்க. நாட உலகத்துல எத்தனையோ சாம்பவான்கள் நம்மளை விட்டு போயிருக்காங்க. அதுல அன்பு மாமா முத்தப்பா அவர்கள் நம்மளை விட்டு போயிருக்காங்க. அதே போல இந்த நாட உலகத்துல இந்த பகுதியில அவருக்கு ஒரு ரசிகர் மன்றம் இருக்கும். யாருன்னா அன்பு மாமா நகைச்சுவை நாயகன் குண்டு சேகர் அவர்கள். இந்த பகுதியில் அவருக்கு ஒரு ரசிகர் பட்டாளமே இருக்கு. அன்பு மாமா குண்டு சேகர் அவர்கள் இறந்து ஒரு 5 நாள் தான் இறந்துட்டார். பெரிய ஒரு நகைச்சுவை சாம்பவான் இறந்துட்டார். உடம்பு சூழ்நிலை சரியில்லை, ஆஸ்பத்திரியில போய் பார்த்தாங்க, காப்பாற்ற முடியல, இறந்துட்டார். அந்த மாதிரி மரணத்தை வென்றவர்கள் உலகத்துல யாருமே கிடையாது. மரணத்தை எல்லாரும் நம்ம சந்திக்க தான் போறோம். அதுக்கு மனதைரியம் வேணும். காலி சாவு தானே, போய் தொலைவோம்டா அப்படின்னு சொல்லி தைரியம் வேணும். அதை பார்த்து பயந்துடுவீங்க, அதுவே பாதி கொண்டு போறோம். ஒண்ணும் இல்லைங்க,
ஒரு ஆஸ்பத்திரிக்கு போறோம்னு வைங்களேன், சரி சொல்லக்கூடிய வார்த்தை தான் ஒரு மனுஷன தைரியம் கொடுக்கும். இப்போ நோயாளி ஒருத்தர் படுத்திருக்காருன்னா அங்க போய் அவங்ககிட்ட நம்ம என்ன சொல்லணும்? ஒண்ணும் தைரியமா இருந்தா வரும்போது ஆஸ்பத்திரியில டாக்டரை பார்த்து பேசிட்டு தான் வந்தேன், அதெல்லாம் 2 நாள்ல உன்னை வீட்டுக்கு அனுப்பிடலாம்னு சொல்லிட்டாங்க. தைரியமா இருக்கணும், சரியா? பயப்படக்கூடாது, எந்திரிச்சு உட்காரா, உன்னை புச்சு விடுற எந்திரிச்சு உட்காரு அப்படின்னோம்னா அந்த நோயாளி சாக போறவனா இருந்தாலும் மனசுல தைரியம் வந்த உடனே சரி நம்மளுக்கு ஒண்ணுமே இல்லை போல இருக்கு, அதனாலதான் நம்மளை பார்த்து இப்படி சொல்றேன் அப்படின்னு சொல்லி எந்திரிச்சு உட்காந்துருவார். சாக போறவன் கூட எந்திரிச்சு உட்காருவேன். என்ன சொல்லக்கூடிய வார்த்தைகளை நல்லாத்தான் இருப்பேன். மறுநாள் ஆஸ்பத்திரி விட்டு வெளியில வந்துருவேன். நல்லா இருக்கிற ஆளை பார்த்துட்டு நம்ம ஆளுக்கு போய் சொல்றது, என்னடா இப்படி இருக்க, அட பாவி, போன வாரம் வந்து பார்த்து நல்லா இருந்தியடா, இப்ப ஆளு ரொம்ப தோணுடா, டாக்டர் சொல்லிட்டாரா உன்னை காப்பாற்ற முடியாதுன்னு சொன்னீங்களே, அந்த ஐயோ அப்படின்னு சொல்லி முடிஞ்சு வரும் வார்த்தை தாங்க. ஆமா, அந்த மாதிரி மரணங்கிறது எல்லாத்துக்குமே உறுதி. அப்ப எப்படி இருக்கணும்? தைரியமா இருக்கணும். ஆனா அதுக்கு ஒரு சிலுமிஷன் ஒண்ணு இருக்கு தெரியுமா? ஒண்ணும் கிடையாது. சொல்லுங்க. பெரியவங்க அந்த காலத்துல பாடி வச்சிருக்காங்க கவிஞர்கள்லாம், காதோர நிறைச்ச முடி கதை முடிவை காட்டுதுன்னு சொல்லி வச்சிருக்காங்க. இது வந்து நம்மளுக்கு ஒரு சிக்னல் மாதிரி. காதோர முடி நிறைச்சிருச்சுன்னு வைங்களேன், ஆண்டவன் நம்மளுக்கு நோட்டீஸ் அனுப்பிட்டான், எப்ப வேணா நம்மளை கூப்பிடுவியா, ரெடியா இருந்துக்கிறேன். அப்படி காலத்துல பெரியவங்க என்ன செய்வாங்க, வீடு வாச சொத்து சுகம் எல்லாம் சேர்த்து வச்சுக்குவாங்க. காதோர முடி நிறைச்சிருச்சுன்னா கண்ணாடியை பார்ப்பாங்க, ஆஹா காதோர முடி நிறைச்சிருச்சா, மக்கள் நோட்டீஸ் அனுப்பிட்டாங்கடா, எப்ப வேணாலும் நம்மளை கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி வீடு வாச சொத்து சுகம் எல்லாம் சேர்த்து வச்சுட்டு யார் யாருக்கு என்னென்ன பிரிச்சு கொடுக்கணுமோ எல்லாத்தையும் பிரிச்சு கொடுத்துட்டு ரெடியா இருப்பாங்க. அதவா நீ எப்ப கூப்பிட்டாலும் வரேன்டா, நான் ரெடியா இருக்கேன்டா அப்படின்னு சொல்லி சாமிக்கு பயந்தது அப்ப. இப்ப அப்படி கிடையாது. காதோர முடி நிறைச்சிருச்சா கண்ணாடியை வாக்குறது, அடி எல்லவே எங்களுக்கு நோட்டீஸா, நாங்களே எம்புட்டு தெளிவு, லவக்குன்னு கருப்புட்டை தூக்கி அடிச்சு போட்டு 10 நோட்டீஸ் அனுப்புறது, வரமாட்டேன் போடான்னு. கடவுளுக்கு நோட்டீஸ் அனுப்புற காலமா போச்சு. அப்புறம் எப்படி பயம் இருக்கும்? ஆனா ஒண்ணு தம்பி சொல்லுங்க, இந்த சாமி எல்லாம் ரொம்ப பாவம், உண்மையிலே சொல்றேன். திருட போறவனு சாமியை கும்பிட்டுதான் திருட போறேன். ஆமா, அந்த திருட்டு கோயில பிடிக்கக்கூடிய காவல்துறை ஐயா, ஆமா, அவங்களும் சாமியை கும்பிட்டுதான் திருட்டு கோயில பிடிக்க போவாங்க. ஆமாண்ணே, இந்த திருட போறவன் சாமியை கும்பிட்டு திருட போவேன். எப்படி? ஆண்டவா, 1 மாசமா இந்த வீட்டை நான் நோட்டம் பார்த்துக்கிட்டே இருக்கேன், உள்ள இறங்கி நான் களவான போறேன், அடி வாங்காம வந்துட்டேன்னா திருடக்கூடிய 3 பங்குல 1 பங்கு உன் கோயில் உண்டியில ஓடுறேன், எப்படியாவது என்னை காப்பாத்திடுறா அப்படின்னு சொல்லி திருட போறவனு சாமியை கும்பிட்டுதான் திருட போவேன். ஆமா, அந்த திருட்டு கோயில பிடிக்கக்கூடிய காவல்துறை ஐயா அவரும் சாமியை கும்பிட்டுதான் போவாரு. எப்படி? ஆண்டவா, 1 மாசமா எனக்கு வெட்டிமிக்கி கொடுத்துக்கிட்டே இருக்கேன், எப்படியாவது இன்னைக்கு நான் அவனை புடிச்சு போடணும். அப்படி நான் புடிச்சு போட்டேன்னா இந்த மாசம் வாங்குற சம்பளத்துல அரை சம்பளத்தை உன் கோயில் உண்டியில ஓடுறேன் அப்படின்னு சொல்லி அவரும் சாமியை கும்பிட்டுதான் போறாரு. ஆமா, இந்த சாமி யாருக்குதே ஆளாது. சாமி நிலைமையை கொஞ்சம் நினைச்சு பாருங்க, பாவம். ஆனா ஒண்ணு தம்பி, பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான். திருட்டு போய் ஒரு நாள் மாட்டினான்னு வைங்களேன், அதோட அவன் சிக்கன் 65 புரிச்சு எடுத்துக்குவாங்க, சொல்லி முடிஞ்சுவாங்க. ஆமா, இப்படித்தான் ஒருத்தன் காரை எடுத்துட்டு வந்து அந்த காருக்குள்ள அவங்க அம்மா அவங்க பொண்டாட்டி 2 பேரையும் உட்கார வச்சு ஊரை சுத்தி காட்டணும்னு ஆசைப்பட்டிருக்கேன். சரி, இதுல பெரிய மனவரத்தை என்னதுன்னா, அவங்க அம்மாவுக்கு 2 காதுமே கேட்காது, 2 ஸ்பீக்கருமே அவுட்டு, சுத்தமா கேட்காது. 2 பேரையும் காருக்குள்ள உட்கார வச்சு காரை ஓட்டிட்டு போய் ஊரெல்லாம் சுத்தி காமிச்சிருக்கேன். அந்த காருக்கு பின்னால ஒரு போலீஸ் ஜீப் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கு. ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு அந்த காரை மறைச்சு போலீஸ் ஜீப் நிப்பாட்டிட்டாரு. கார் அந்த பக்கம் போக விடாம மறைச்சு நிப்பாட்டிட்டாரு. போலீஸ் ஜீப்ல இருந்து ஒரு 5-6 போலீஸ்காரங்க பொதுன்னு இறங்கி வராங்க. இந்த கார் ஓட்டிட்டு வந்தாரு பாத்தீங்களா, அவரை பார்த்து போலீஸ்காரங்க, தம்பி காரை விட்டு முத கீழே இறங்குப்பா, காரை விட்டு முத கீழே இறங்கியா அப்படின்னு இந்த ஆளுக்கு குப்புன்னு வேர்த்துருச்சு. சார் நான் எதுவுமே பண்ணலையே சார், விபத்து நான் எதுவுமே பண்ணலையே, நான் என்ன சார் தப்பு பண்ணேன், எதுக்கு என்னை காரை விட்டு கீழே இறங்க சொல்றீங்க? அதெல்லாம் ஒண்ணுமில்ல, முத நீங்க காரை விட்டு முத கீழே இறங்குங்க அப்படின்னு இந்த ஆள் காரை விட்டு கீழே இறங்கி வந்துட்டார். வந்தோடனே போலீஸ்காரங்க என்ன தெரியுமா செஞ்சாங்க, கார் ஓடிட்டு வந்தாரு பாத்தீங்களா, அவர் கையை பிடிச்சி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தம்பி 1/2 மணி நேரமா உங்க காரை நாங்க ஃபாலோ பண்றோம், எவ்வளவு அழகா நீங்க வண்டி ஓட்டிங்க தெரியுமா, சூப்பரா வண்டி ஓட்டிங்கப்பா, இது வரைக்கும் யாருமே இப்படி வண்டி ஓட்டுனதே கிடையாது, ரொம்ப வேகமா வண்டி ஓட்டுவாங்க, குண்டா மாதிரியா வண்டி ஓட்டுவாங்க, ஆனா நீங்க போக்குவரத்தை மதிச்சு அழகா வண்டி ஓட்டுனீங்க, லெப்ட் ரைட் எல்லாம் இண்டிகேட் போட்டு அழகா திருப்புனீங்க, ஒரு 108 ஆம்புலன்ஸ் வேகமா வருதுன்னு தெரிஞ்ச உடனே அந்த ஆம்புலன்ஸ் போனதுக்கு அப்புறம் உங்க வண்டியை அழகா மூவ் பண்ணீங்க, சூப்பரா வண்டி ஓட்டினீங்க, சிக்னல் கரெக்டா பார்த்து நிப்பாட்டினீங்க, உங்க வண்டி ஸ்பீட்ல தான் வந்துச்சு, அந்த எல்லோ சிக்னல் விழுந்தோடனே வண்டியை ஸ்லோ பண்ணிட்டீங்க, ரெட் சிக்னல் விழுந்தோடனே வண்டியை ஸ்டாப் பண்ணிட்டீங்க, கிரீன் சிக்னல் விழுந்ததுக்கு அப்புறம் வண்டியை மூவ் பண்ணீங்க. சில பேரு அந்த எல்லோ சிக்னல் விழுகும் போது லவக்கு வேகமா போயிடுவாங்க, அப்படி போக கூடாது. ஆனா நீங்க அழகா சிக்னல் ஃபாலோ பண்ணி வண்டி ஓட்டுனீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. நீங்க போக்குவரத்தை மதிச்சு கார் ஓட்டுனதுனால போக்குவரத்து காவல்துறை சார்பா
உங்களுக்கு நாங்க 10,000 ரூபாய் அன்பளிப்பு கொடுக்குறோம். யாரு கொடுக்குறா? வந்த போலீஸ்காரவங்க கார் ஓட்டிட்டு வந்தவருக்கு 10,000 ரூபாய் காசை கொடுக்க, இந்த காசை வாங்கிட்டு மூதேவி சும்மா இருக்க வேண்டியதானே? 10,000 ரூபாய் காசை பார்த்த உடனே, ஐயா 10,000 ரூபாய், ஐயா 10,000 ரூபாய், இந்த காசை வச்சு நான் எப்படியாவது லைசன்ஸ் எடுத்துருவேன்னு சொல்ல போலீஸ்காரவங்க டென்ஷன் ஆயிட்டாங்க. அப்பனா லைசன்ஸ் இல்லாம இவன் வண்டியை வச்சிருக்கேன் போல இருக்கு, இவன் நல்லவன் நினைச்சல நம்ம 10,000 ரூபாய் காசை கொடுத்துட்டான், காசு போச்சுன்னு சொல்லி ரொம்ப கோபத்துல நிக்கிறாங்க. ஒண்ணும் சொல்லவும் முடியல, காசை திருப்பி வாங்கவும் முடியல. பக்கத்துல இருந்த பொண்டாட்டி சும்மா இருக்க கூடாது, புருஷனை காப்பாத்துறாங்களாம். ஐயா நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க, என் புருஷன் இப்படித்தான் தண்ணிய போட்டா லூசு மாதிரி பேசுவார்னு சொல்ல, தண்ணிய வேற போட்டு வண்டி ஓட்டிருக்கானா, இது எவ்வளவு பெரிய குற்றம், இவனை ரொம்ப நல்லவன் நினைச்சு பெருமையா வேற பேசிவிட்டோமே, மேற்கொண்டு டென்ஷன் ஆயிட்டாங்க. இந்த காருக்குள்ள உட்கார்ந்து இருந்தாலே இவங்க அம்மா செவுத்து முண்டை, காருக்குள்ளேயே உட்கார வேண்டியதானே, பிள்ளைய காப்பாத்துறாங்களாம். காரை விட்டு வேகமா கீழறக்கி வந்து, இதுக்கு தேவை சொன்னேன், திருட்டு வண்டியை எடுத்துட்டு வராதரா. அப்பதான் தெரிஞ்சிச்சு குடும்பமே களமணி போய குடும்பம்னு. மக்கள் உள்ள விட்டு நாடம் கட்டினால இருக்கு. அதனால யாருக்கு பயப்படுறமோ இல்லையோ, தெய்வத்துக்கு பயந்து உங்களெல்லாம் பார்க்கும் பொழுது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எவ்வளவு ஒற்றுமையா ஒரு விழா நடத்தணுங்கிறதுக்காக உடனே இந்த தகர சிட்டு உடனே போட்டு மக்கள் உட்கார்றதுக்கு. மழை பெருசா பெய்யுது, ஆனா இந்த மழையின் ஈரத்தை கூட பொருட்படுத்தாம இந்த நாடகத்தையும் இந்த நாடக கலையும் வாழ வைத்துக் கொண்டிருக்கும் மாபெரும் நமது அரியக்கோன்பட்டி அன்பு கிராமத்தார்களுக்கு மனமார்ந்த நன்றி. வணக்கம். ஏன்னா ஊர்ல திருவிழான்னு வச்சு அந்த திருவிழாவில் நாடகம் வச்சாதான் இந்த நாடக கலைஞர்களுக்கு வாழ்வாதாரம். ஊர்ல திருவிழா வச்சு எப்ப நாடகம்லாம் வரிசையா போட்டாச்சு, நம்ம ஊர்ல சினிமா ஓட்டுவோம், பாட்டு கச்சேரி நடத்துவோம் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா இந்த நாடக கலைஞர்கள், இப்ப நீங்க தலையில துண்டு ஓட்டுங்க பாருங்க, அந்த மாதிரி நாங்களும் துண்டு ஓட்டு வீட்டுல உட்காந்துருக்க வேண்டியதான். ஆனா நாடக கலைஞர்களை வாழ வைக்கக்கூடிய தெய்வங்கள் நீங்க எல்லாருமே நல்லா இருக்கணும். முகத்துல அரிகாரம் போட்டு நாங்கெல்லாம் சொல்றோம், நோய் நொடி இல்லாமல் கைகால் சுகத்தோட உங்க பிள்ளை குட்டிகளோட மனைவி மக்களோட நீங்க எல்லாருமே நல்லா இருக்கணும்னு எல்லாம் அந்த இறைவனை நாங்கள் வேண்டிக் கொண்டு டான்ஸ் பாப்பா அனுப்பி வைக்கிறேன். பாப்பா வருது இல்லையா, பாப்பாவுக்காக இந்த பாட்டு மக்களுக்கு, இளைஞர்கள் உங்களுக்காக. கொஞ்ச நாள் ஒரு தலைவா ஒரு வஞ்சி கொடி இங்கு வருவ, கண்ணில் கொடுப்பார் அந்த கண்டோடி
வாழும் பட்டாமூச்சி